கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 9 வசனம் 2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு 9:2 அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. படுக்கையிலே திமிர்வாதமாய் கிடந்த ஒரு நபரை கர்த்தரிடத்தில் 4 பேராக கொண்டு வருகிறார்கள். அந்த 4 பேரும் கர்த்தர் செய்த அடையாளங்களை, அற்புதங்களை, அவர் ஏழைகளுக்கு இறங்கி நற்கிரியைகள் செய்ததை, குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினதை, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினதை கண்டு அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. இந்த திமிர்வாதக்காரனை நாம் கொண்டு போனால் இவனையும் சொஸ்தமாக்க கர்த்தரால் கூடும் என்பதை விசுவாசித்து அவர்கள் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு அவரிடத்தில் போனார்கள். கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொன்னபோது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது அவனுக்கு ஒரு விடுதலை உண்டானது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டத்தோடு காணப்படலாம். பாவத்தின் நிமித்தமாக அல்லது ஏதோ பாரம்பரிய கட்டுகள், சாபங்களின் நிமித்தமாக ஒரு கட்டுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் விடுதலை உண்டு என்பதை நாம் நம்பும்போது நமக்குள் விடுதலை உண்டாகும். அவரை விசுவாசித்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாமும் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவக்கட்டுகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தர கர்த்தரால் கூடும். ஆகவே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவரை விசுவாசித்து அநேகருக்கு கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை விசுவாசித்து உமக்கு உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் போராட்டங்கள், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.